அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு கேரட் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம். கேரட் முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தவிர கேரட்னாலே கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. பசங்க எல்லாத்துக்குமே கேரட் செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. கேரட்டா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம முட்டை போட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். ஏன்னா 3/4 கிலோ கேரட்டு, ஒரு 10 முட்டை, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கேரட்டுக்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3/4 கிலோ கேரட் வந்து நல்லா தோல் சீவிட்டு திருவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி போட்டுடலாம். இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நடுப்புற நம்ம இதை வந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியே ஊற்றலை, மூடி வச்சு ஒரு 2 முறை கலரி விட்டேன். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் நமக்கு வந்து நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம். நமக்கு இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது நம்ம கேரட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. எப்போவுமே கேரட் முட்டை பொரியல் பண்ணிங்கன்னா கேரட்டில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. இப்படி இந்த மாதிரி ஓரமாக எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றிடலாம். நீங்கள் இப்போ 1/4 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 முட்டை கூட உங்களுக்கு போதும். நல்லா உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கிண்டிக்கங்க. இந்த முட்டையிலேயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். மொத்தமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். சூப்பரான முட்டை கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.